ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகள் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குமா தீமைகளை கொடுக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம். இவர் எப்பொழுது அஸ்தமனம் ஆகின்றார் உதயமாகின்றார் என்பதையும் சுருக்கமாக பார்த்துடலாம். 3/5/2024 குரோதி வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கிழக்கு திசையிலே அஸ்தமனம் ஆனார். அஸ்தமனம் என்பது சூரிய வெளிச்சத்தில், நல்ல மத்தியான வெளிச்சத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் அதனுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத விட அந்த சூரிய ஒளியில் அது அமிழ்ந்து விடும். அதே போலத்தான் சுக்கிரனுடைய ஒளியும் அமிழ்ந்து விடுவதைத்தான் அஸ்தமனம் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய உதயம் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் 12/7/2024 காலை 9:12 அளவில் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேற்கு திசையிலே உதயம் ஆகின்றார். இவர் இப்படி அஸ்தமனம் ஆகின்ற காரணத்தினால சராசரியாக என்னென்ன நன்மைகள் ஏற்படும் தீமைகள் ஏற்படும். பொதுவாக சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன, அந்த காரகத்துவம் அதுக்கடுத்தபடியாக ஆதிபத்திய விசேஷம், இந்த ரெண்டையும் நாம் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் முதலில் சுக்கிரனை பொறுத்தமட்டில் காரகத்துவம் காம சுகம், இல்லற சுகம், தாம்பத்தியம், குடும்ப வாழ்க்கை, ஆடம்பரம் வாழ்க்கை, காரு வசதி, பங்களா, சொகுசு, இதிலே அதாவது சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, வெற்றிகளை குவிக்கக்கூடிய தன்மை, அதாவது மனசுக்கு சந்தோஷம் சுகத்தை கொடுப்பதற்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் இந்த சுக்கிரனால் வழங்கப்படுகிறது. ஆக எப்படிப்பட்ட சுக்கிரன். அதே போல் ஆதிபத்திய விசேஷம்னு சொன்னோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 5/12க்கு உடையவன். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியம், பாட்டை மூட்டை சொத்து சுகங்கள், அவர்கள் செய்த புண்ணியங்கள், நீங்கள் முந்தைய ஜென்மத்திலே செய்த பாவ புண்ணியங்கள், உங்களுடைய அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன், மதியூகம், ராஜதந்திரம், உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், புத்திர தோஷம், புத்திர யோகம், அதே போல குல தெய்வம், இவைகளெல்லாம் காட்டக்கூடிய வீடு தான் 5ஆம் வீடு. அதாவது ஒரு உயிருள்ள வீடு அப்படின்னே வச்சுக்கிடலாம். ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய சக்திகளை கொடுக்கின்ற வீடு 5ஆம் வீடு. அதே போல 12ஆம் வீடு என்பது அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள், இப்படிப்பட்ட சுகங்களை அள்ளி வழங்கக்கூடிய இடம்தான் அந்த 12ஆம் வீடு. விரைய வீடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. விரைய வீடு அப்படின்னு சொன்னால் அயனம், சாப்பிடுதல், நம்மளுடைய ஃபண்ட்ஸை செலவழித்து பைசாவை செலவழித்து நம்ம உணவு உண்ணுகிறோம். சயனம், நம்முடைய வாழ்க்கை பகுதியிலே தூங்குவது தான் நம்மளுடைய வாழ்க்கை பகுதி கழிவாகின்றதாம். அதனால தான் அயன சயனம் என்றால் தூக்கம், தூக்கத்தில் வாழ்க்கை பகுதி கழிந்து செலவிடப்படுகிறது. போகம் என்று சொல்வது நம்மளுடைய சக்தி வெளியேற்றப்பட்டு விடுகிறது. ஆகையினால தான் அது அயன சயன போக பாக்கியம், இப்படிப்பட்ட வீடை செலவு வீடு, விரைய வீடு என்று சொல்லி வச்சாங்க. இந்த ரெண்டுக்குமே சுக்கிரன் தான் அதிபதி உங்களை பொறுத்த மட்டில். ஆக ஒரு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தான். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி. இப்படிப்பட்ட சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்தால் அப்போ நம்ம சுகமெல்லாம் போயிரும் அப்படின்னு எடுத்துக்கிடலாமா, അല്ലെങ്കിൽ சுகம் கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அவர் அஸ்தமன ஒளி நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆகையினால அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ முதல்ல 5ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கணும். 5ஆம் வீடுக்கு அதிபதியாகிய சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்து 11ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் அஸ்தமனம் பெற்றாலும் கூட அவருடைய பார்வை பலனால் அந்த 5ஆம் வீடு வலுவடைகின்றது. வலுவடைகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகத்தான் இருக்கும், தொய்வு பெறாது.
வரவேண்டிய சொத்து பங்கீடுகள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய் மாமனுடைய உடல்நலம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இப்போ ஆரோக்கிய சிறப்பாக மாறிவிடும். தாய் வழி உறவுகள் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் உங்களுடைய மதியூகம் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது, இப்போ அதி புத்திசாலித்தனமாக வேலை செய்யும். அதே போல் நண்பர்கள், கூட்டாளிகள் இவர்கள் மூலமாக, ஏன்னா 11ஆம் இடத்துல போய் அஸ்தமனம் ஆயிருக்கிறாரு. ஆகையினால் நண்பர்கள், கூட்டாளிகள் இவர்கள் மூலமாக ஏற்பட்ட சுணக்கங்கள், தொய்வுகள், நட்பு அதாவது தொய்வு பெற்ற நட்புகள் இவைகளெல்லாம் வலுவடையக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த இடத்துல இருக்கும். 12ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால அயனசயன போக பாக்கியம் இதுவரையிலும் தடைபட்டு இருந்துச்சு. அதாவது அஷ்டமச்சனி காலத்தில் அடிபட்ட காலகட்டத்தில் வந்து எல்லா சுகங்களும் பேதலிச்சு போயிடுச்சு. அதாவது எதுவுமே கிட்டாத வகையில் இருந்த உங்களுக்கு ஆறுதலுக்காகவே இந்த 11ஆம் இடத்துல வந்து அஸ்தமனம் பெற்று உங்களுக்கு எல்லா சுகங்களையும் அள்ளி வழங்கக்கூடிய வகையிலே வந்திருக்கின்றார். ஆக அயன நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல போகம், சம்போகம் இவைகள் எல்லாமே உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய வகையிலே வந்திருந்த போதிலும் அவர் அந்த அஸ்தமனம் காலத்தில் வந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டார். அந்த சூரியனோடு சம்பந்தப்பட்டு 3 குடையவனோடு சம்பந்தப்பட்டு விட்ட காரணத்தினால உங்களுடைய பங்காளிகள் மூலமாக சில ஏமாற்று வேலைகளும் நடக்கும். பங்காளிகள் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த வகையில் உங்களை ஏமாற்ற முடியுமோ அந்த வகையில் ஏமாற செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகையினால் பங்காளி வகையில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ரொம்ப இதுவரைக்கும் கொஞ்சம் ஏனோதானோ இருந்த அந்த பங்காளி பேர்லாம் ரொம்ப தீவிரமாக ஒரு உறவு கொண்டு ஒரு பாசத்தை காட்டக்கூடியதாக வந்து சேருவாங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 3க்கும் 11க்கும் உடைய அந்த சூரியன், செவ்வாய் என்பவர்கள் வந்து சூனியம் அடைந்து 11ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. அது குறிப்பாக மறைமுகமாக இருக்கும் என்ற காரணத்தில் அஸ்தமனம் என்பது அங்கே வேலை செய்யுது, மறைமுகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு 2ஆம் இடத்துல சுக்கிர அஸ்தமனம், சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் அஸ்தமனம். ஆகையினால் சூரியனோட சேர்ந்ததுனால அஸ்தமனம். அவர் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. சூரியன் உச்சமடைஞ்சாலும் சூரியன் அடைஞ்சிட்டார். ஆகையினால் குறுக்கு வழியை கையாளக்கூடிய தன்மையில் அவங்க வேலை செய்வாங்க. ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அதாவது வீண் விரயங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய மனதை நோக்கடிக்க செய்யக்கூடிய கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருந்து கொண்டால் தப்பித்து கொள்ளலாம். ஆக 5ஆம் இடத்துக்கு சொந்தமானவர் வந்து 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால என்னன்னு சொன்னால் உங்களுடைய பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட எப்பயோ ஒரு சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய மனைவி உங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு கட்டம் இந்த கட்டத்தில் இருக்குது. அதாவது 12/7/2024 வந்து சேருவாங்க. அதாவது சொந்த பந்தம் தான், சொந்த பந்தத்திலே விடுபட்ட சொந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது விடுபட்ட சொந்தத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் ஒருவருடைய மனைவி வந்து உங்களை வந்து தேடி வருவாங்க. இந்த தேடி வருவதனால் உங்களுக்கு நன்மையா தீமையா என்று சொன்னால் கிட்டத்தட்ட செலவு செய்து சுகத்தை பெறக்கூடியதாக அமைஞ்சிடும். நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். செலவு செய்து அதன் மூலமாக சுகம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேரும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான இந்த செய்தி. குறிப்பாக வடக்கு திசையிலிருந்தோ தெற்கு திசையிலிருந்தோ வருகிறார் போல இருக்கிறது. அது ரொம்ப நாளைக்கு பின்னர், நீண்ட இடைவெளிக்கு பின் அந்த சொந்தத்தினுடைய மனைவி இப்படி இருக்கின்ற காரணத்தினால பல வகைகளிலையும் நீங்கள் கொஞ்சம் குழப்பமடையாமல் உஷாராக நிதானமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். அதே ஆடம்பரத்திற்குள்ளே சின்ன சின்ன சிறு பூசல்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் வந்து நிதானத்தை கடைப்பிடித்தீர்களேயானால் நல்ல சுகமும் நல்ல யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் வந்து நிம்மதியும் நல்ல யோகமும் நல்ல வரவுகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற பெண்ணால் உங்களுடைய மனச்சலனம் ஏற்படக்கூடிய கட்டம். ஆகையினாலே ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது
உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னே அவர் ஆல்ரெடி அவருடைய காரகத்துவம் காமாந்தம் என்று சொல்லக்கூடிய காமத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். இந்த காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய கட்டத்தில் நல்லது கெட்டது எது என்று தெரியாமலேயே வலையில் வீழ்ந்துருவீங்க. ஆகையினால தான் ரொம்ப கவனம் வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். மற்றபடி வேறு எந்த விதமான சிக்கலும் உங்களுக்கு இல்லை. நிறைய சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய கட்டம்தான். ஆகையினால் வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய சுகம் குறையாது. உங்களுக்கு என்றென்றும் வரவுகளே உண்டு. அடுத்து வருவது பூராமே யோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.